அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்க பாருங்கள், ஒரு புதுமை விரும்பிகளாக இருப்பாங்க. இவங்க ஒரு தனித்துவம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்குங்க. ஒரு நட்பு வட்டம் இருக்கும், ஆனால் ரொம்ப க்ளோஸ்டு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருப்பாங்க. சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சமூக நலனில் கொஞ்சம் அக்கறை இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான கும்பராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறனாலங்க ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஈஸியாக இந்த சமயத்தில் கும்பராசிக்காரங்க நார்மலாகவே யாரும் கும்பராசிக்காரங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தோம்னா ராகு இருக்கிறனால கொஞ்சம் பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ராசியில் 4-9க்குரிய சுக்கிரன் பார்க்குறாங்க. அப்போ இந்த சமயத்தில் அப்பா அம்மாவோட சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, எங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல சனிங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. கடந்த ஒரு வருஷ காலமாகவே ஒரு திருப்தியே இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு. எது பேசினாலும் பிரச்சனை, எது பேசினாலும் வம்பு அப்படின்ற இந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மாறப்போகுதுங்க. மாறி இருக்குது. என்ன அப்படின்னா, குருவோட பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல படுறனாலுங்க நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக முடியும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதத்தில் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அந்த வாக்கை இப்போ காப்பாற்றக்கூடிய சூழலுங்க. பண வரவும் நல்லா இருக்குங்க. பண வரவில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. இப்போ ஒரு பண வரவில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. அடுத்து முயற்சி ஸ்தானம். நாம் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முயற்சி ஸ்தானத்தை ராகு பார்க்குறாருங்க. அப்போ சில கொஞ்சம் ஒரு தடைகள் வந்தாலும் ஒரு தடையை மீறி ஒரு முயற்சி உங்களுக்கு பலிதமாகும். அது ஒரு பயணங்கள் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் பயணத்தின் மூலியமாக குறுகிய பயணத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. சரி, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சொத்து, நிலம், பூமி, வாகனத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவங்க இருக்கிறது ரொம்ப நல்லவே விஷயங்க. அதனால் ஒரு தடை, சனியோட பார்வையும் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு தடை இருந்துச்சு, அந்த தடை இந்த மாதம் விலக போகுது. வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்துக்கள் எல்லாம் இப்போ வாங்கக்கூடிய ஒரு யோகம். அதுவும் புதுசாக ஒரு வாகனத்தை இப்போ பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதுவும் 2ஆவதாக வாங்கக்கூடிய வாகனம் கூடங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் வாகனமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்புங்க. உங்களோட ஹெல்த் கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியம் 5ஆம் அதிபதி ஆட்சிங்க, ப்ளஸ் 7ஆம் அதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்காரு. அப்போ குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாள் 5 வருஷமாக 7 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது இல்லாமல் 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 7ஆம் இடம் திருமண ஸ்தானம். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ காதல் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட கும்பராசிக்காரங்க குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, இல்லை அவங்க திருமண வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவீங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூரணமாக கிடைக்க போகுது. அடுத்து உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 6இல் குரு உச்சம். அப்போ புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. கடல் கடந்து உத்தியோகத்துக்காக போகிறதுக்கான அமைப்பும் சூப்பராக இருக்குது. சரி, திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7ல் கேதுங்க. திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தே தீரும். கணவன் மனைவி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய கும்பராசிக்காரங்க இப்போ பாருங்கள், 2ல் ராகுவும் 7ல் கேதுவும் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இவ்வளோ நாள் அந்யோன்யமாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க.
அடுத்து 8ல் சனி இருக்காருங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ளஸ் குருவோட பார்வை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கனால ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா 9ல் வந்து கேதுவோட பார்வை இருக்குங்க. 9ல் வந்து கேது இருக்கார். அதனால் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவோட ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள் போகும்போது தகுந்த முன்னேற்பாட்டோடு போகணும். வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கான்னு திரும்ப திரும்ப பார்த்துக்கணும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. ஆனால் வந்து பயணத்துக்கு தகுந்த முன்னேற்பாட்டோடு போகிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வந்து குருவோட பார்வைப்படுதுங்க. 10ல் குரு பார்வைப்படுறது ப்ளஸ் 10ஆம் அதிபதியோட பார்வையே படுறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் அதுவும் குறிப்பாக பாருங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழிலுக்காக இடம் வாங்குறது, ஏன்னா செவ்வாயோட பார்வை, செவ்வாய்னா பூமி, மனை, வாகனம், தொழிலுக்காக வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக வாடகை கட்டடத்தில் இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சொந்தமாக ஒரு கட்டடம் வாங்கி அங்கே போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 11 தொழில் மூலிமா லாபம் நல்லா வருமா அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி இருக்குது, ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குது, சூரியன் இருக்குது, புதன் இருக்குங்க. அப்போ சனியோட தொழில் இரும்பு தொழில், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் ராகுவோட தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாயோட பார்வை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கட்டி விற்கிறவங்களுக்கான அந்த தொழில் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் சூரியனோட பார்வை மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அரசாங்கத்துறையில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோங்க, இவங்களுக்கு எல்லாமே இருந்த ஒரு தடை நீங்கி இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் புதனும் வந்து தொழில் ஸ்தானத்தை, லாபஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்காகட்டும், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்க போகுதுங்க. அடுத்து 12ல் வந்து பாருங்கள் குருவோட பார்வை. 12ல் ஏற்கனவே வியாதிகளுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ குருவோட பார்வைப்படுது. அப்போ வியாதிகள்லாம் குணமாகும். விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்தே தீரும். அதை புத்திசாலித்தனமாக சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, இன்னும் கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தை முழுமையாக நல்ல மாதமாக மாற்றிக்கணும் என்ன அப்படின்னா, மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு அபிராமி அந்தாதியில் 5வது பாடலும் 27வது பாடலும் படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், கணவன் மனைவியோட அந்த ஒற்றுமைக்கும் துர்க்கை வழிபாடு படிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கு இல்லை கால் ஊனமுற்று நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண எல்லா விதமான முன்னேற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இரக்க குணம் இருக்குங்க. ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களோட உணர்வுகளை எளிதாக புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனிங்க, ஏகப்பட்ட சிக்கல் தடைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குருவோட பார்வை ராசியை பார்க்குறனால அந்த குழப்பங்கள்லாம் வந்து விலகுங்க. அதுவும் ராசிநாதன் உச்சமாகி ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது முகத்துலேயும் ஒரு தேஜஸ் வரும், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாகுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் துணிச்சலோடு இறங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அடுத்து குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி 3ல் இருக்காருங்க. ராகுவோட பார்வை 2ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்றவங்களுக்கு இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அதிகமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வாக்கு மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. சரி, 3வது முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குது, நாங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க. தைரிய வீரிய இடத்தை சனி பார்க்குறனால கடந்த 1 வருஷ காலமாகவே இவங்களுக்கு கொஞ்சம் மன தைரியம் குறைஞ்சிருக்கும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதில் ஒரு தடை அப்படிங்கிறது வந்திருக்குங்க. அந்த தடையெல்லாம் இப்போ வந்து விலக போகுதுங்க. ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்காகட்டும், வாக்கை மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதம். சரி, சொத்து விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா
4ஆம் அதிபதி ஆட்சிங்க, அதே மாதிரி 6ஆம் அதிபதியோடு சேர்க்கை பெற்றிருக்கார். அப்போ ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறது, ஒரு லோன் வாங்கி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்பு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. உயர்கல்வி மாணவர்கள் கல்லூரி கல்வி படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த கல்லூரி கல்வி இப்போ படிக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே, அதுவும் மனசுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து குழந்தை ஸ்தானம், குழந்தைகள் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா குரு உச்சமாக இருக்கார் 5ஆம் இடத்துல. அப்போ நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பாருங்கள், குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் குலதெய்வம் கிடைக்கிறதுக்கான, யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல், குலதெய்வ வழிபாடு நன்மை தர்றது, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும், குழந்தைகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்து உத்தியோகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6ஆம் அதிபதி 4ல் இருக்குது. அப்போ டிரான்ஸ்ஃபர், சொந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஆனால் அங்கே கேது இருந்து, 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் கேது இருந்து உத்தியோகத்தில் சில சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. எதிர்பார்த்த ஒரு அமைப்புகள் இல்லை. ஆனால் இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் 6ஆம் உத்தியோகஸ்தானாதிபதி இருக்கிறனால அந்த தடைகள், மனக்குழப்பங்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. குறிப்பாக உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும், மனசில் சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கணும்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உத்தியோகத்தில் நன்மையை கொடுக்குங்க. சரி, அடுத்து எனக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போ வாழ்க்கை துணைக்கு ஆனால் அது 6ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கிறனால வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போயிடுறது ரொம்பவே நல்லதுங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கிட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணுங்க. சொந்தத்தின் மூலியமாக ஒரு வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அடுத்து 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. இது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மீனராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. கர்ப்பப்பை, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல், இருதயம், மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக முக்கியமாக இந்த மீனராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அப்புறம் பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது, பயணங்கள்லாம் எப்படி இருக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 9ல் குரு இருக்காருங்க. 9ஆம் இடத்துல குரு பார்வை, 9ஆம் அதிபதி சூப்பர், அந்த மாதிரி நல்ல அமைப்புகள் எல்லாம் இவங்களுக்கு இருக்குது. அப்போ ஆராய்ச்சி கல்வி நல்லாயிருக்கும், வெளிநாடு போவாங்க, ஆன்மீக பயணங்கள்ங்கும்போது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பயணங்கள்லாம் போவாங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதவிகள் தேடி வரும், தந்தையின் மூலியமாக நன்மை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு குருவாகவே வந்துடுறார். ராசிக்கும் 10க்கும் உடையவர் குரு, அவர் உச்சமாக இருக்கார். அப்போ தொழிலில் கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது நாள் வரைக்கும் கடந்த 1.5 வருஷ காலமாகவே சனி ப்ளஸ் 1 வருஷ காலமாக ராகுவோட பார்வை தொழிலில் தடை, இடைஞ்சல், சிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ குருவோட பார்வை இதெல்லாம் உங்களுக்கு குருவோட அமைப்பு உங்களுக்கு சூப்பராக தொழில் ஸ்தானத்தில் கொடுக்க போகுது. குருவால் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. சூரியன் செவ்வாய் பார்வை, அரசு உத்தியோகம், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, வெளிநாடு போயிட்டு அங்கே தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, வக்கீல், சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம், இந்த 1 மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும். சரி, தொழிலில் லாபம் நல்லா இருக்குமா அப்படின்னா
குரு சூரியன் பார்வை இருக்குங்க லாபஸ்தானத்தில். இது வந்து சிவராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல லாபங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ நீண்ட நாள் ஆசை அபிலாஷைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மூத்த சகோதரர் 11ஆம் இடம்ங்க. அப்போ மூத்த சகோதரால் நன்மை. சித்தப்பா இருந்தாங்கன்னா சித்தப்பாவோட சொத்துக்கள், அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து அவர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்ங்க. விரயஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க. இப்போ நிறைய விரயம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மீனராசிக்காரங்க அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. முடிஞ்சால் ஒரு வெளிநாட்டு பயணம் வாய்ப்பு கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. மனசுக்கு ஒரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதத்தை மேலும் ஒரு நல்ல மாதமாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு என்ன வழிபாடு பண்ணலான்னா ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. கூடவே பெருமாள் வழிபாடும் பண்ணுங்கள். தானம் அப்படின்னா வயதானவர்களுக்கு உளுந்து தானம் பண்ணுங்க. என்ன பாடல் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 24வது பாடல். உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கான ஒரு பாடல் தினமும் இந்த பாடலை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிட்டு வர 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 உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க.